யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா இதுல நிறைய ஃபியூச்சர் இருக்கு. ஃப்ரீயா நீங்க வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். இதுல நிறைய அனிமேஷன் இதெல்லாம் இருக்கு, ஏஐ விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உங்களால பயன்படுத்திக்க முடியும். இதை பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் விளக்கம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் யூடியூப்பினுடைய அதாவது கூகுளினுடைய அஃபிஷியல் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சுன்னா யூடியூப்ல வீடியோ போடக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது ஒன்று நடந்தது. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் தேவையான கேஜெட்டுக்கான லிங்க் அப்படின்றது கீழே இருக்க, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாளையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூடியூப் ஷார்ட் வீடியோ மூலியமா எப்படி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. உண்மையாலுமே யூடியூப் ஷார்ட் மூலியமா இவ்வளோதான் வருமானம் வருதா அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தேன். அதையும் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. சரி, ஓகே. இப்போ முதல் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, இங்க கூகுள் எல்எல்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணோன்னா அஃபிஷியல் லோகோ அப்படின்றது பெருசா ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி வேற யாருக்கும் ஓப்பன் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா ஜெமினில தொடங்கி உங்களுக்கு ஜிபேல தொடங்கி உங்களுக்கு யூடியூப், அதுக்கப்புறம் கால்குலேட்டரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதுல இருக்கு பாருங்க. அப்போ ஜிமெயில இருந்து எல்லாமே இதுல இருக்கு பாருங்க, போயிட்டே இருக்குது. இவங்க ஆப் லான்ச் பண்றதா எங்களுடைய வேலையை போல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த அப்ளிகேஷன் அபிஷியல் தான் அப்படின்ற ஒரு உறுதி வந்துருச்சு. ஓகே, இது பிரச்சனை கிடையாது. அடுத்தது இது இப்பதான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2023லயே இதை லான்ச் பண்ணிட்டாங்க. அதையும் நம்மளால உறுதிப்படுத்திட முடியும். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்க பாருங்க, இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்க லைட் வெளிச்சம் கொஞ்சம் கிளார் அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கான எடிட் பண்றது, இந்த பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ற இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ மியூசிக், அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஆடியோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபில்டர் போட்டுக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது, ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்கு. நிறைய ஏஐ டூலும் இதில் நிறைய இருக்கு அப்படின்றது இதில் இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. முதல்ல இதை பயன்படுத்தின அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரெவன்யூவே வரல. சில நேரங்களில் ஆடே வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. சில நேரங்களில் ரெவன்யூவே வரல, எனக்கு ரெவன்யூ ஒன்றுமே ஆட் ஆகல. ஒரு 7,000-8,000 பேர் பார்த்துட்டாங்கன்னா வெறும் ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் அதுல இருக்குது. ரொம்ப கம்மியா ஷார்ட் வீடியோக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாளா இதை தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, நான் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அதுல நான் கிரியேட் ஆப், அதாவது யூடியூப் கிரியேட் ஆப்ல பயன்படுத்தி நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்போ வேற ஒரு ஆப்ல பயன்படுத்தி போடும் பொழுது எனக்கு அதுல ஆடு வருது. அதுல எனக்கு ரெவன்யூ ஆட் ஆயிருக்கு. அதே கேட்டகரி வீடியோஸ் தான் போடுறேன். எனக்கு ஆனா அதுல எனக்கு 1000 பேர் பார்த்ததுக்கு எனக்கு 200 ரூபா கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க முக்கியமான தகவல்களை அங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி இருக்கலாம். ஏன்னா இதுல ஒருவேளை காசு கொடுத்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க இது பண்ணியிருக்கலாம். இல்ல ஒருவேளை அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது பக், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அப்படின்றது இருந்திருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து இப்ப நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது வந்துகிட்டு இருக்குது. அதை இப்ப சரி செஞ்சிருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம்னு கேட்டேன். இது அஃபிஷியல் தான். ஸோ தைரியமா நம்ம பயன்படுத்தலாம், அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த ஏஐ ஆப்ஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை அதிகமா உள்ள எடுத்து போடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இருக்கிறத ஏஐ கொண்டு உள்ள போடுறது, அதுல இருக்கக்கூடிய டூல், மியூசிக் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கிறது. ஏன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஏன்னா 2 விதமான மியூசிக் அப்படின்றது அதுல இருக்குதுங்க. ஒன்று, நீங்க ராயல்ட்டி அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நீங்க ராயல்ட்டி கொடுக்கணும். அந்த மியூசிக் ஆடை நீங்க பயன்படுத்தும் பொழுது டெஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி இன்னார் கண்டென்ட் இது அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். 2 விதமானது இருக்குது. அதனால அங்கேயே இருக்கும்பொழுது இது செப்பரேட்டா ஒரு ஆப் அப்படின்றது வேற கேட்டகரியில இருந்து வருது. அப்ப இதுல இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க தயவு செய்து எங்கேயுமே அந்த ஏபிகே வெர்ஷன் டவுன்லோட் பண்றது, இல்ல அந்த பிரைம் அன்லாக் பண்ணி அப்ளிகேஷன்லாம் பிளே ஸ்டோர்ல இருக்கு பாத்தீங்களா, சாரி கூகுள் ஸ்டோர்ல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து நீங்க போடுறது, அந்த மாதிரி அப்ளிகேஷனை மொபைல்ல பயன்படுத்தாதீங்க. அது இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல ஒரு பஞ்சாயத்து அப்படின்றத கொடுத்துரும். இந்த அப்ளிகேஷன் தாராளமா பயன்படுத்தலாம். இது அவங்களுடைய அஃபிஷியல் தான், எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் முழுக்க எல்லாத்தையுமே ஃப்ரீன்னு நினைச்சு பயன்படுத்தாதீங்க. காசு இருக்கும். மேபி அந்த காசை கூட அவங்க ஆடு மூலியமா அவங்க எடுத்துக்கலாம். அவங்க ஆடு கொடுத்தாலும்
அதன் மூலியமா அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஃப்ரீன்னு நினைச்சு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாதீங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு கைன் மாஸ்டர். ஸோ கைன் மாஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 575 ரூபா எனக்கு வருமானம் வருது அப்படின்றதுனால ஸோ நான் அதை போட்டு வச்சிருக்கிறேன். இயர்லி பேக்கேஜ் அப்படின்றது போடணும். அது சின்ன சோம்பேறித்தனம். இன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம், அடுத்த மாசம் போட்டுக்கலாம்னு அப்படியே விட்டு விட்டு போயிடுச்சு. பல வருடங்கள் கடந்து போயிடுச்சு. அது சின்ன சின்ன அமௌண்ட் அப்படின்றதுனால பெருசா எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளல. ஒரு மியூசிக் பயன்படுத்துறீங்கன்னா தயவு செஞ்சு அதை காசு கொடுத்து வாங்குங்க. இல்ல அஃபிஷியல் ஸ்டோர்ல இருந்து, அதாவது யூடியூபோடைய ஆடியோ லைப்ரரியில இருந்து எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷன் என்னதான் அது வந்து கூகுளோட தான் இருந்தாலும் அது வெளியில இருந்து தான் உள்ள வருது. அப்படி இருக்கும் பொழுது ஸோ அதுல உங்களுக்கு வருமானம் தடைபட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏஐ முழுசா நம்பாதீங்க. ஏஐ ஒரு டூலா பயன்படுத்திக்கோங்க. அதாவது காசு இதுல இருந்து வருதா அப்படின்ற மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஐடியாவை நீங்க தான் வந்துட்டு வெளியில எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும். அதனால அப்படி பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அந்த ஐடியாவையே ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி வந்து போட்டு விட்றாங்க. அதாவது வந்துட்டு ஏஐ வச்சு வீடியோ, ஏஐ வச்சு ஐடியா, ஏஐ வச்சு வாய்ஸ் எல்லாத்தையுமே அதை வச்சு போட்டாதீங்க. அதுல வருமானம் அப்படின்றது தடைப்பட்டு போகும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.